ஆடியோ ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரெமோ ரொம்பவே ஃபீல் பண்ணி அப்பத்தா அதை பற்றி நினச்சி அப்பத்தாவுக்கு ரொம்பவே உடம்புக்கு முடியாத போது அப்பத்தா ஒழுங்காக சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க, ஒழுங்காக தூங்கி இருக்க மாட்டாங்க. அதனால் உடம்பு ரொம்பவே அவங்களுக்கு மோசமாக இருக்குது. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்பத்தாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த விஷயம் கோமதியோடைய ஃபேமிலிக்கு தெரிய வருது. கோமதி இருந்துட்டு அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கே போய் பார்த்துட்டு வர, சரி கோமதி என்ன எதுன்னு போய் பார்த்துட்டு வந்து சொல்லு அப்படின்னுவாங்க. கோமதியுமே பதிலடிச்சிட்டு போகிறாங்க. அம்மா என்னமாச்சு உனக்குன்றாங்க. ஏமா உனக்கு இப்படி ஒரு நிலமன்னுவாங்க. இவ்வளோ மோசமாயிட்டு இருக்க, நான் சொன்னேன் இல்லை அரசிக்கு குமாருக்கோ கல்யாணம் பண்ணி விட்டு நீங்கள் யாரும் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் கோமதி நீயாச்சும் என்னுடைய பேச்சை கேளு, அரசிக்கும் குமாருக்கும் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வை அப்படின்ட்டு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்மளுடைய கோமதி, அம்மா அது கண்டிப்பாக நடக்காது, போயும் ஒரு பொறுக்கிக்கு கல்யாணம் பண்ணி தர சொல்றியுமா, இது உனக்கே கொஞ்சமாச்சும் நியாயமா இருக்காம்மா, நீ யோசிச்சு முடிவெடு. நான் யோசிச்சு தான் நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கேன். குமார் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பா, குமாரை மாற்ற வேண்டியது அரசியுடைய பொறுப்பு அப்படின்ட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. கோமதியுடைய முடிவு என்ன, கோமதி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மந்தம் சொல்லுவாங்களா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வரக்கூடிய ப்ரெமோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. Thank you friends.